இஸ்ரேலர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்ரேலர்களே, உனக்கு தேவையை இருந்தால் பலஸ்தீனை விட்டு வேறு இடத்துக்கு போ. உனக்கு வேறு தீவுகள் நீ உருவாக்கிக்கோ. பலஸ்தீன் மக்களை விட்டு நீ விலகிவிடு. இஸ்ரேலே, நீ விலகிவிடு. இல்லைண்டா உனக்கு ஆபத்து நெருங்கிவிடும். அரபு நாடுகளை விட்டு நீ விலகி ஓடிவிடு. லெபனான் மக்கள், பலஸ்தீன் மக்களை, சிரியா மக்களை விட்டு நீ ஓடிவிடு. இல்லை என்றால் உனக்கு அழிவு நிச்சயம். இஸ்ரேலே, பலஸ்தீன் மக்கள் சாதாரண மக்கள் இல்லை. அவங்கள் நபி வழியில் வந்த மக்கள்கள். அவர்களை மீது நீ கை வைப்பதை நிறுத்திவிடு. இஸ்ரேலே, நீ கை வைப்பதை நிறுத்திவிடு. இல்லை உன் நண்பன் அமெரிக்கா அழிஞ்சுவிடும். இஸ்ரேலே, ஸ்ரீலங்கா உன் நண்பனாக இருக்கலாம். ஆனால் உன் பக்கம் நீ செய்யும் அநியாயம் பக்கம் அவங்க தலையை தூக்கவில்லை. நீ செய்யும் தப்பை அவங்க உணர்ந்து விட்டார்கள். இஸ்ரேலே, அமெரிக்கா உன் நண்பன் அழியப் போகிறான் என்றதை நீ மனதில் நிறுத்திக்கொள். ஸ்ரீலங்கா உன் நண்பனாக இருக்கலாம். இப்போ ஆட்சி செய்வது அனுரகுமார என்றவரை நீ மறந்து விடாதே. உன் நண்பன் நீ செய்த தப்பை உணர்ந்து விட்டான். இவன் உன் பக்கம் சப்போர்ட் பண்ணாமலும் பலஸ்தீன் பக்கம் சப்போர்ட் பண்ணாமலும் கெட்டித்தனமாக நடுவில் நிற்கிறான். ஸ்ரீலங்கா இருக்கும் முஸ்லிம்கள் இது சிங்கள நாடு என்பதனால் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் ஒரு நாள் அதுவும் குதிச்சு எழும்பும் என்பதை நீ மறந்து விடாதே. பலஸ்தீன் மக்களுக்கு நீ எந்த அளவுக்கு கொடுமைகளை செய்தையோ அதை விட டபுள் மடங்கு கொடுமைகள் நீ அனுபவிக்கப் போற. இஸ்ரேலே, பலஸ்தீனுக்கு மட்டுமல்ல, நீ அரபு நாடுகளுக்கு செய்யும்